சிவகார்த்திகேயன் கேரியர் பெஸ்ட்னு சொன்னோம்னா அமரன் சொல்லுவோம். அமரனுக்கு அடுத்தபடியா இந்த வார்த்தை சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க, நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். தலைவா லீவர்ல தலைவா பராசக்தி வந்துட்டா தலைவா. எமோஷனலா பயங்கர சூப்பரா பண்ணி எல்லாருமே. என்ன ஜெயம் ரவி கேட்டதா இன்னும் எனக்கு ரவி 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 ரவியா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஹிந்தி திணிப்பு, அது மொழி திணிப்பு இருக்குல்ல, அதை ஒரு பெரிய அளவுல ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் அப்படியே சுத்தம் அப்படியே லேகா தான் போகும். லவ் போர்ஷன்ஸ் லவ் சாங் இதான் போய்கிட்டு இருக்கும். உண்மையே சொல்றேன், அதாவது சிவகார்த்திகேயன் கேரியர் பெஸ்ட்னு சொன்னோம்னா அமரன் சொல்லுவோம். அமரனுக்கு அடுத்தபடியா இந்த வார்த்தை சொல்லலாம். 2025 செம்ம துவக்கம் தமிழ் சினிமாவுக்கு. உண்மையிலே ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பாத்தீங்கன்னா கருத்தூசி குத்துறாங்கடா அப்படிதான் இருந்துச்சு. அடுத்த ஹாஃப் அன் அவர் கொஞ்சம் லேக். அதுக்கடுத்து நாங்க சீட்லயே இல்ல, அந்த அளவுக்கு ஃபயர் விடுறானுங்க. வசனம்லாம் டைலாக்லாம் தெரிக்குது. சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. உண்மையிலே இந்த படம் ஆஸ்காரை நோக்கின படம். தமிழ் சினிமா ஜூரி ஒரு 10ல ஒரு 5 பேர் இருந்தா கூட ஆஸ்காருக்கு கண்டிப்பா பரிந்துரைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் படத்தை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த படம் 10 வயசு பிள்ளைல இருந்து 100 வயசு ஆளுகள் வர புரியுற மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்காங்க. அதான் இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். பராசக்தி படம் மதிய படம் எப்படி இருக்கு? தலைவா லீவர்ல தலைவா பராசக்தி வந்துட்டா தலைவா. படம் உண்மையா ரொம்ப சூப்பரா இருக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் பண்ணிருக்கின்ற போதெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்குது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தம் அடிச்சுன்னு 2 பீரை ஓட்டிக்கின்னு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போற காலகட்டத்துல மீறி ஒரு படி மேல போய் ஒரு நல்ல மெசேஜா பராசக்தி மூலமா சொல்லியிருக்காங்க. உண்மையா நல்லா இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் நோட் பண்ணிருக்காங்க. இது கெட்ட சக்தி தீய சக்தி அப்படின்னு உண்மையா சத்தியமா படம் தான் உண்மை நல்லா இருக்கு. யாருக்குமே எதுவுமே தவறா சொல்லவே இல்லை. பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் பேசிருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம படமா பார்த்துட்டு போயிடலாம். அதுவும் சிவகார்த்திகேயன் ஐயோ ஜெயம் ரவி அவனை ஓட ஒண்ணு அடிச்சு. ஏன்னா ஒரு நல்ல படத்துல போய் வில்லனா காட்டியிருக்காங்க. அதுதான் ஒரு கோமா இருந்துச்சு. ஏன்னா அவனை பார்க்கும் போலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நல்லது நிறைய பேர் மொழிக்காக போராடிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் மட்டும் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி கொண்டுங்கிறான். ஏன்னா நீ இத்தனை நம்ம படங்கள் இது மாதிரி நடிச்சிருக்க, 2 பொண்ணு கூட டுவேட் பாடுவ, சாங் போவ, ஃபைட் போவ, உன் சீன் முடிஞ்சு அப்படியே போக வேண்டியதானே. இந்த மாதிரி ஒரு வரலாற்று படத்துல போய் நீ ஒரு வில்லனா நடிச்சிருக்கிய, எப்படா ஒன்னெல்லாம் சொல்றது? என் பக்கத்துல இருந்தனா ஒய்யால ஒன்னு அப்படிதான் எனக்கு கோவம் வந்துச்சு. உண்மையா சொல்றேன், எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் உண்மையா சொல்றேன் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நானே ஒரு 2 மணி நேரத்துல அழுந்துட்டேன். என்னடா அப்பா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி அவன்கிட்ட ஒரு கம்பேக் அப்படின்னு மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பாக்குறதுக்கு. எஸ்கே பத்தி சொல்ல வேணாம். எல்லாமே ஒரு படத்துலயும் ஒரு அந்த இது இருக்கும். இந்த படத்துல இன்னும் சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஜானர் காமெடி ஜானர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல காமெடியே இல்லைன்ற தவிர எமோஷனலா பயங்கர சூப்பரா பண்ணி எல்லாருமே, எஸ்கே மட்டும் இல்ல, எல்லாருமே இங்க இதுல கேஸ்ட் பண்ண எல்லாருமே கொஞ்சம் கம்மி அப்படிலாம் இல்ல, எல்லாருமே அவங்களோட ஃபுல் கொடுத்து பயங்கர சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அரசியல் நிறைய பேசிட்டாங்க இந்த படத்துல. அப்படியா? அரசியல் பத்தி இல்ல, தமிழ் பத்தி தான் பேசியிருக்காங்க. அது அவங்க யோசிக்கிறத பத்தி. ஆனா நல்லதா இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, இருக்கிறத சொன்னாங்க. சோ கரெக்டா இருந்துச்சு. அதாவது ஹிந்திக்கு நாங்க எதிரி இல்ல, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரி. அவங்கவுங்க பிராந்தியத்தில் உள்ள மொழியில நீங்க வழக்காடுங்க. ஏன்னா ஒரு மணி ஆர்டர் அனுப்புறது கூட பாத்தீங்கன்னா ஹிந்தி ஃபார்மா கொடுக்குறாங்க. அவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஹிந்தி தெரியல. அங்கே உட்காந்துருக்க போஸ்டன்ஸ் உள்ளவனுக்கு ஹிந்தி தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணுவானுங்க? இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி நினைக்கும் போது இந்த டைம் இருந்துச்சுன்னா அதுல சொல்றாப்ல, டே நீ எத்தனை பேர் வந்தா சரி நாங்க வந்துகிட்டே இருப்போம் சொன்னா என் பேரன் பேத்தி எல்லாம் இதுக்கான வரும்னு எஸ்கே சொல்லும் போது அப்படியே கூஸ் பம்பா இருக்கு. அந்த ஹிந்தி திணிப்பை செத்தாங்கல்ல, அவங்களோட பேரன் பேத்தி தான் நம்ம விடவே மாட்டோங்க. ஹிந்தி திணிப்பை விடவே மாட்டோம். இது அரசியலையும் சார்ந்து. ஆனா ஏன்டா அந்த படத்துக்குலாம் சென்சாரை கட் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம். கட் பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு தீப்பொறி பறக்குது. இவங்க மூட்டு ஒரு 24 மூட்டு பண்ணிருக்காங்க. அதப்புறம் எடுத்து விட்டாங்கன்னா தெரிச்சிடும். அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. 2023 வெல்கம் பண்ணிடலாம். தமிழ் சினிமா செம்மையா இருக்குது. சும்மா போட்டு மசாலா அரைச்சு விட்டு அது வெட்டு குத்து ரத்தம் இதெல்லாம் இல்லாம ஒரு அருமையான ஒரு கருத்தை சூப்பரா பதிவு பண்ணிருக்காப்ல. ரொம்ப ஹாப்பியா வெளியில வந்திருக்கேன். அமரன் அது ஒரு வேற ஜானர்ல தமிழ்நாடு அந்த ஒரு இந்தியா பத்தி சொன்னாலும் இது மொழி பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட். அது எப்படி ஒரு ஓப்பனிங் கொடுத்துருச்சு எஸ்கேக்கு. அது மாதிரி இந்த ஒரு படம் அவரோட அடுத்த கரியர்ல இன்னும் பயங்கர ஓப்பனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த சீன்ல அந்த மியூசிக்கோட கேட்கும் போது பிஜிஎம் எல்லாம் வேற எல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருந்துச்சு. அந்த ஒரு டைலாகும் மியூசிக்கோட சேர்க்கும் போது பயங்கரமா இருந்துச்சு. செம்மங்க. அவர் சொல்லிட்டாரு, ஆஃப்டர் சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுது பாருங்கன்னு சொல்லிட்டு. அவர் எந்த வழியில சொன்னாருன்னு தெரியல. இந்த படத்துல அவ்வளவு வழி இருக்கு. அவரால் கண்டிப்பா ஏற்கனவே வழக்கமான பேட்டர்லயே இந்த பாட்டெல்லாம் போடவே இல்லை. அவர் என்ன செய்யல குழம்புறாப்ல. அந்த டிஐ கலரே பாத்தீங்கன்னா நம்ம 1959 கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. அருமையா பண்ணிருக்காங்க. செம்ம காம்போ. அதை விட்ட பாத்தீங்கன்னா வில்லங்கன்னா அப்படி இருக்கு. ஜெயம் ரவியை பாத்தீங்கன்னா செருப்பால் அடிக்கும். அந்த அளவுக்கு இருக்கு இந்த கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவர் ஏன் நடிச்சாப்னு சொல்லிட்டு பொருத்தமா பண்ணிருக்காப்ல. செம்மையா பண்ணிருக்காங்க. சரியான படம்.
ஹீரோனியா சீரியல் ஐயோ அவங்க சொல்ல தேவையில்லை. நான் பார்த்தேன் எப்படி ஒரு குத்து சாங் போட்டுறாங்க சீரியல் அப்படின்னா டான்ஸ். அந்த டான்ஸ் இருக்குன்னு பார்த்தா அந்த டான்ஸே இல்லாம 1959 68 எப்படி ஒரு பொண்ணு வந்து ஒரு நளினம் மட்டும் செய்வாங்களோ அந்த நளினம் மட்டும் செஞ்சு படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. சுதா கங்குரா மேமுக்கு வந்து ஆஸ்கார் கொடுக்கணும். இதுல எஸ்கே தூக்கி போடுங்க, அதர்வாவை தூக்கி போடுங்க, சீலியில தூக்கி போடுங்க, ஜெயம் ரவி தூக்கி போடுங்க. சுதா கங்குரா மேம் பெரிய சொல்லிட். தமிழ் வாழ்க வெல்க. அதுதான். எஸ்கே மட்டும் இல்ல, நடிச்சவங்க எல்லாருமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஜெயம் ரவிலாம் வந்து வில்லனா மிரட்டி விட்டுருக்காரு. செம்ம ஆப்டா செம்மையா ஃபிட் ஆனாரு அவருக்கு. அதுக்கு இந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்கு? எனக்கு பர்சனலா ஆஹா ஓஹோன்னு தான் பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்கு. அந்த அதான் படத்துல சொல்ல வந்த விஷயமும் செம்மையான விஷயம் தான் அது. இப்போ இந்த இந்தி திணிப்பு, அது மொழி திணிப்பு இருக்குல்ல, அதை வந்து ஒரு பெரிய அளவுல ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க 60s டைம்ல. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. செம்ம படம் ஃபுல்லா செம்ம எங்கேஜிங்காகவும் நிறைய கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் இருக்கு, 2-3 கேமியோஸ் இருக்கு. அதுவுமே நல்லா செம்ம மூமெண்டா இருந்துச்சு. மியூசிக்கு அப்புறம் பிஜிஎம்ஸ் சாங்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. எனக்கு ஓவரால் படமே செம்மையா ரொம்ப பிடிச்சிருக்கு. அரசியல் நிறைய பேசிருக்காங்க. நிறைய பேசியிருக்காங்க. இல்லாத அரசியல் இல்ல, இருக்கிற அரசியல், நடந்த அரசியலை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதெல்லாம் மேபி இவங்களா படத்துக்காக பண்ணிருக்காங்க. பட் அரசியலும் நிறைய பேசிருக்காங்க, உண்மை அரசியலா தான் பேசிருக்காங்க. அதர்வா தலைவா அவர் ரொம்ப சூப்பர் பண்ணியிருக்காரு தலைவா. அவரோட கேரக்டர் அவங்க கூட்டுக்க கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ஜெயம் ரவி கேரக்டர் தான் இன்னமும் எனக்கு ரவி 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 ரவியா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்குது தலைவா. நீ இல்ல தலைவா, உன் இடத்த பார்த்து தலைவா. பராசக்தின்னு ஒரு தீய சக்தி, அப்படியே தீய சக்தி நல்ல சக்தி தான், நல்லா தான் பண்ணியிருக்காங்க தலைவா. நீ வா தலைவா, பொறுமையா வா தலைவா. நல்லா இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் பாக்குற மாதிரி நல்லா இருக்கு, பார்க்கலாம் தலைவா. அவர் சூப்பரா பண்ணிருக்காரு தலைவா. ஏன்னா படத்துக்கு பிளஸ் அவர் தான். ஏன்னா வந்து பராசக்தி வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம பூஸ்டப்பா ஒரு சில இடத்துல கொஞ்சம் சோர்வடை வச்சாலுமே அந்த பிஜிஎம் கொடுத்து நமக்கு ஒரு சில இடத்துல என்ன தேவையோ அதை சூப்பரா பண்ணிருக்காரு. அது இல்லாம சாங் எல்லாமே கேட்கற மாதிரி இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரசிக்கிற மாதிரி எல்லா அம்சமும் அதுல பண்ணிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு நம்ம ஜனநாயகன் வரல, ஆனா பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாருமே அது தூய சக்தி, கருப்பு சக்தி, தீய சக்தின்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், நல்ல படம், எல்லாருக்கும் பிடிக்கும். 50+ எல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் அந்த காலகட்டத்தில வாழ்ந்துருப்பாங்க. அதை வந்து அவங்க திரும்ப திரும்ப பார்த்து காசு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப வர ஜென்ரேஷன் பீப்புள் சரக்கு அடிச்சிக்கின்னு டிக்கெட்டுகளை ஓட்டிக்கின்னு அவங்களாம் கண்டிப்பா பார்க்கடா வந்து இந்த படத்தை. நல்ல படம், எல்லாரும் நல்ல படம். எங்க அம்மா எத்தனையோ கதைகள் நடந்ததை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த படத்துல நேரடியா வந்து பார்க்கும்போது அதோட இன்டெப்தான ஒரு விஷயங்கள்ல பார்க்கும்போது உண்மையில சொல்றேன், தமிழை நம்ம இன்னும் வளர்க்கல. ஐயோ வந்ததா பாதிப்பு இல்ல தலைவா. அது ஒரு ட்ராக்ல போயிருக்கும், இது ஒரு ட்ராக்ல போயிருக்கும். ஆனா நான் அதுல தான் போயிருப்பேன், ஜனநாயகன் தான். சரி, ஏதோ வேற படம் எதுவும் வரலன்றதுக்காக தான் இந்த படத்துக்கு வந்தேன். இது அந்த பராசக்தி வந்தேன். கண்டிப்பா எல்லாரும் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பிடிக்கும். விஜய் ரசிகர்களையே சாட்டிஸ்ஃபைட் பண்ற அளவுக்கு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாருங்க எல்லாருமே. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க. நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். சுதா கொங்கரா அவருடைய கடைசி படம் டெரர் ரிப்போர்ட்டர் அமேசான் பிரைம்லயே அந்த படம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஆனா இந்த படம் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய வருத்தெல்லாம் கிடையாது. ரன் டைம் ரொம்ப பெருசா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் 1 மணி நேரம் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்னே தெரியாது. 1 மணி நேரம் எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கோம். படத்தோடைய கதை இதுதான் சொல்லிட்டு படம் ஸ்டார்டிங்ல இருந்து எங்கேயுமே போக மாட்டாங்க. லவ் பண்றேன், அதை பண்றேன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லவ் போர்ஷன்லாம் கட் பண்ணி எடுத்திருந்தாவே இந்த படம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஸ்ரீலீலாவும் சிவகார்த்திகேயனும் வரக்கூடிய போர்ஷன் எல்லாமே ரொம்ப கிரிஞ்சாகவும் அந்த மியூசிக்குமே ரொம்ப நல்லாலாம் இல்லை. நம்ம ஜி பிரகாஷ் நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தா ஒரு மியூசிக்லாம் நல்லா போடுவாருன்னு. ஆனா இந்த படத்துக்கு அவருமே பெருசா ஒண்ணுமே பண்ணல அப்படின்றது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்கிரீன் பிளே நம்ம சுதா கொங்கரா அதையுமே சொதப்பி வச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவருடைய கேரக்டருமே அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அவருக்கு நடிப்பும் வரலன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துல எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கிரிஞ்சா பண்றாப்புல. அந்த ஒரு அழுவுற சீக்வன்ஸ் ஒன்று வரும், அது நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க, எதுக்குடா இந்த மாதிரி எழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் அந்த அளவுக்குலாம் வருத்தம் இல்லைங்க. படம் வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை எனக்கு. எதுக்குடா வந்தோன்னு தான் இருக்கு. எல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்க. நீ ஒரே வார்த்தையில படம் சுத்தமா நல்லா இல்லை அப்படின்னு என்ன காரணம்? என்ன காரணம்னா, நம்ம சுதா கொங்கரா டைரக்ஷன்ல வந்து இறுதி சுற்று பார்த்துருப்போம், சூரரை போட்டு பார்த்துருப்போம். 2 படமுமே சூப்பரா இருக்கும். அவங்களுடைய டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இதுல வந்து அது டோட்டலா மிஸ் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, ஸ்கிரீன் பிளே படத்துல வந்து இல்ல, ரைட்டிங் அந்த அளவுக்கு சரியா எழுதல. ஃபர்ஸ்ட் ஹாப்ல எல்லாம் அப்படியே சுத்தம் அப்படியே லேகா தான் போகும். லவ் போர்ஷன்ஸ் லவ் சாங் இதான் தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா அது நல்லாவே இல்லை. இப்ப சூரரை போட்டுல வந்து லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அதுல வந்து சூர்யாவுக்கு ஒரு எய்ம் இருக்கும், ஹீரோயினுக்கு ஒரு எய்ம் இருக்கும். இதுல வந்து ஹீரோயினுக்கு ஒண்ணுமே இருக்காது. அவங்க சும்மா ஹிந்தி சொல்லித்தரேன் அப்படின்ற ஒரு பேர்ல தான் இருப்பாங்க, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து அது முடி பார்க்கவே முடியல. அதை கட் பண்ணி இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே தாண்டி அரசியல் நிறைய பேசிருக்குன்னு சொல்றாங்க. அரசியல் பேசியிருக்காங்க. அதுல ஒரு சிலது வந்து கிளாப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு, மித்ததெல்லாம் சென்சார்ல கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அது எதுவும் கேட்கற மாதிரி இல்ல.
ஜெயம் ரவி பயங்கரமா பண்ணியிருக்காப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவா பண்றதை விட வில்லனா பண்ணா இன்னும் நல்லா பயங்கரமா பண்ணுவார். ஐ மீன் இன்னும் பெரிய இடத்துக்கு போவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த படத்துல அவர் வில்லன் போர்ஷன் ரொம்ப ரக்கடா இருக்காப்புல, லுக்குமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா அவரையுமே பெருசா யூஸ் பண்ணலன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி போறாங்க, போன் பேசுறாங்க, மற்றபடி பெருசா எதுவுமே இந்த படத்துல பண்ணல. இப்போ உண்மையா ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, போராட்டம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதையுமே இந்த படத்துல டெத்தா காட்டல. இன்னமும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் அந்த இடத்துல வருத்தம் இல்லைங்க. படம் ஒன் டைம் கூட பார்க்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப என் பக்கத்துலேயே 2 பேர் படம் தூங்கிட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த அளவுக்கு மொக்கையா எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அரசியல் பேசிருக்கேன்னு சொல்றாங்களே இப்ப படத்துல. இன்னும் அதையுமே பெருசா பேசல, டெத்தா பேசி அதை பத்தி லைட்டா பேசியிருக்காங்க. மற்றபடி அதையுமே எப்படி சொல்றதுன்னா ஓவராலா பேசிட்டு போயிருக்காங்களே தவிர ரொம்ப டிப்பா அந்த எமோஷன் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே வராது. அண்ணன் தம்பி பாசம் ஒண்ணு இருக்கும். அதில் நம்ம சுதா கோங்கரா கூட சொன்னாங்க, இந்த படத்துல வந்து அண்ணன் தம்பி பாசம் இருக்கு, நீங்க எல்லாரும் வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதையுமே பெருசா அவங்க காட்டல. ரொம்ப எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒன் டைம் கூட என்னால் பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ சுதா கோங்கரா இன்னும் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு பெருசா எதிர்பார்த்தேன், என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அமரன் அளவுக்கு இருக்கா இல்லையா? அமரனா ப்ரோ கால் தூசுக்கு வராது ப்ரோ. அமரன் எங்க இருக்கு, இந்த படம் எங்க இருக்கு? கண்டிப்பா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சூரரை போட்டிருக்கு ஒரு மிஞ்சி போனா ஒரு 10% என்னமே ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சொதைப்பு தான் வச்சிருக்கானுங்க. கிளைமேக்ஸுமே ரொம்பவே மொக்க. ஒரு ட்ரெயின் போது இன்ஜினை கேட்டி விட்டுட்டாங்க. பின்னாடி வர ட்ரெயின் கரெக்டாக அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அங்கே வந்து நிற்குது. எப்படி நிற்கிங்க சொல்லு பாருங்க. ட்ரெயினில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காற்றுல முடி பறக்காதா, யாரும் கீழே விழ மாட்டாங்களா? என்ன ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஸோ லாஜிக் பார்க்காம நம்ம படம் பார்க்கலாம். ஆனால் இதுக்குன்னு ரொம்ப சூற மொக்கையாக இருந்தால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக படம் ரொம்ப கண்டமாக தான் இருக்குது. அது படம் சூப்பராக இருக்குது சார், எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தமிழ் மேலே நம்மளுக்கு வந்து இன்னும் பற்று அதிகமாக வரும் இந்த படத்தை பார்க்கறதுனால. அதுக்காக ஹிந்தி மேலே வெறுப்பு வருமானு கேட்டால் அதுவும் கிடையாது. எங்கள் மேலே அதை திணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் மேலே திணிக்காதீங்க, நாங்களா தேவைப்பட்டால் எங்களுக்கு கற்றுக்குறோம், தேவையில்லைன்னா நாங்கள் கற்றுக்க மாட்டோம். நீங்கள் இதை கற்றுக்கும்னு சொல்கிறனால தான் எங்களுக்கு அது மேலே வெறுப்பு வருதுங்கிற மாதிரி தான் படம் சொல்லியிருக்காங்க. ஜெயம் ரவி சாரோட வில்லன் ரோல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா நடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரவிமோகன் ஆக்டிங் வந்து சூப்பரா இருக்கு, வில்லனிசம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு படி மேல பண்ணியிருக்காரு, அதுல முக்கியமா ஒன்று சொல்லணும். அதே மாதிரி அதர்வா அவருடைய ஆக்டிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு, நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஆனா ரொம்ப கம்மியா பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் படத்துல. வேஸ்ட், சுத்தமா வேஸ்ட். படத்துல ஒரு சாங் கூட ஹிட் ஆகல. பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா இல்ல படத்துல. படம் 500 கோடி இருந்து 1000 கோடி அடிக்குமா? படத்துக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? படம் வந்து ஃபர்ஸ்ட் 500 கோடியில இருந்து 1000 கோடின்னு சொல்லக்கூடாது, ஒரு 10 கோடியில இருந்து 20 கோடி போகுமா அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா அவ்வளவுதான் கஷ்டம் தான். 10க்கு ஒரு 4 கொடுக்கலாம். ஆக்சுவலா இது ஆக்டர் வைஸ் பாண்டிங் சொல்றேன். 3 பேர் காம்போ நல்லா இருக்கு. பிளஸ் எப்படி சொல்றதுன்னா சிவகார்த்திகேயனோட எப்படி சொல்ற ஸ்டார்டிங் ஏஜோட எப்படி வளர்ச்சி சொல்றேன் பாத்தீங்களா, அந்த வளர்ச்சி நல்லா இருக்கு, நல்லா காமிச்சிருக்காங்க. பட் எந்த படம் வைஸ் எல்லாமே கூஸ் பம்ஸா போச்சு. நல்லா எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க படத்துல வந்து. எல்லாருமே ஒரு எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பார்க்கலாம். அந்த படத்துல இருந்து எல்லா ஸ்டேட்லயும் இருக்காங்க, எல்லாரும் ஆடலாம். ஆமா, அது எல்லாமே கலந்துருக்கு. அது இந்தியனால அந்த பொள்ளாச்சியில நடந்த விஷயத்த பத்தி வந்து பராசக்தி படம் பாத்தீங்க, படம் எப்படி இருக்கு? தீயா இருக்கு.